இலங்கை மேல் நீதிமன்ற மாண்புமிகு முன்னாள் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்களுக்கான சேவை நலன் பாராட்டு விழா பாரிஸில் நடைபெறுகிறது. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் நவம்பரில் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கு அரசுமுறை சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கின்றார். பிரான்சின் இடதுசாரி கட்சிகள் 2026 நிதிநிலை அறிக்கை விவாதத்தை புறக்கணித்துள்ளன. பிரான்ஸ் தேசிய சபையில் நடைபெறும் விவாதங்களில் நிதிநிலை அறிக்கையின் வருவாய் பகுதி குறித்து கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் பிரதமர் செபஸ்தியன் லூகர்னோவின் அரசாங்கம் நிதிநிலை அறிக்கை மற்றும் சமூக பாதுகாப்புக்கான நிதி அறிக்கை ஆகியவற்றை நிறைவேற்றுவதற்கு போராடி வருகின்றது. பிரான்ஸ் அரசின் புதிய செலவு திட்டம் அரசியல் நிலையற்ற தன்மை மற்றும் சமூக நீதி கோரிக்கைகள் தொடர்பாக எதிர்காலத்தில் நாட்டில் போராட்டங்கள் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. பாரிஸ் லூவ்ர் அருங்காட்சியகத்தில் நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பில் மேலும் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேபாளத்தில் பனிச்சரிவு புயலில் சிக்கி ஒரு பிரெஞ்சு நாட்டவர் உட்பட 9 பேர் பலியாகியுள்ளனர். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனிர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனிர். ஊரில் நாங்கள் விளமீன் சாப்பிடுவோம் இல்லை, அசல் அச்சு விளமீன் மாதிரி தான் இருப்பேன். இதுக்கு பெயர் திலப்பியா. ஒரு பெட்டி என்ன கொண்டு வந்து கடலுக்கா விட்டுட்டீங்க. கொமாந்து சாமான கொண்டு வந்து இங்கே வச்சிங்கன்னு சொன்னால் அவைகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணின பிறகு நீங்கள் அங்கே போயிட்டு வந்து பே பண்ண போறீங்க. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள். SP ராஜு ஜுவல்லரி, 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ், 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். உங்கள் மங்களகரமான வைபவங்களை மகிழ்ச்சிகரமாக கொண்டாட மண்டபம் இலவசம். ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். உணவு வகைகளுக்கு மாத்திரம் தான் நீங்கள் கட்டணம் செலுத்த வேண்டும். இயற்கை அழகு. உணவகம் அருகே செயின் நதி. அவ்வப்பொழுது பயணிகளுடன் கப்பல்கள் வருகை. யாவற்றையும் ரசித்த வண்ணம் உங்கள் மங்களகரமான வைபவங்களை கவர்ச்சிகரமாக நடத்தி கொள்ளவும் பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். துயர் பகர்வோம். யாழ்ப்பாணம் அனலைதீவு, கிளிநொச்சி உருத்திரபுரம், பிரான்ஸ் சேர்ஜி ஆகிய இடங்களைச் சேர்ந்த வேலுப்பிள்ளை சுப்பிரமணியம் காலமானார். யாழ்ப்பாணம் அனலைதீவில் 1944 ஆண்டு மே மாதம் 17 பிறந்தவரும், கிளிநொச்சி உருத்திரபுரம், திருவையாறு, பிரான்ஸ் சேர்ஜி ஆகிய இடங்களில் வாழ்ந்து வந்த மணியம், அருள்மணி என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட்டு வந்த வேலுப்பிள்ளை சுப்பிரமணியம் 2025 நவம்பர் 3 திங்கட்கிழமை பிரான்சில் காலமானார். இவர் காலம் சென்ற வேலுப்பிள்ளை தங்கம்மா தம்பதியின் அன்பு மகனும், காலம் சென்ற முருகேசு மீனாட்சி தம்பதியின் அன்பு மருமகனும் மற்றும் செல்லம்மா மணி அவர்களின் அன்பு கணவரும், உஷானந்தன் உஷன், தீபா, உதயா, சர்ஜிகா சேகா ஆகியோரின் அன்பு தந்தையாரும், கோமலாயினி ஜெனி, உஷானந்தன் நந்தா
ஆதவன், ரூபன், அந்த்ரோயாஸ் ஆகியோரின் அன்பு மாமனாரும், யுவன், மீரா, லீனா, வித்யா, ரமணி, நிலா, இளங்கோ, எழிலன், வேலோன், அலெக்சாந்திர் ஆகியோரின் அன்பு பேரனும், காலம் சென்ற தர்மலிங்கம், சுவாமிநாதன் மற்றும் வள்ளியம்மை, காலம் சென்ற நவரத்தினம், சபாரத்தினம், அருளானந்தம் மற்றும் விமலராணி பிரான்ஸ், ஐயம்பெருமாள் கனடா, காலம் சென்ற தனலட்சுமி, விமலாதேவி மற்றும் பாலச்சந்திரன், காலம் சென்ற நடேசபிள்ளை மற்றும் கலா ரஞ்சினி கனடா, பரமேஸ்வரி, ராசாத்தி கனடா, குமாரசாமி, சாரதா, செல்வம் அனலை தீவு, காலம் சென்ற குணரத்தினம் மற்றும் குமணன் கலாநிதி ஆகியோரின் அன்பு சகோதரரும், அருளம்பலம் பிரான்ஸ், காலம் சென்ற ஞான சௌந்தரி, தம்பிமுத்து, மகேஸ்வரி மற்றும் யோகம்மா ஆஸ்திரேலியா, காலம் சென்ற மார்க்கண்டு மற்றும் மனோரம்மா உருத்திரபுரம், காலம் சென்ற கோபாலபிள்ளை, ஞானபதி, சரஸ்வதி இரத்தினம் மற்றும் மங்கையற்கரசி, குலேந்திரதாசன் உருத்திரபுரம், காலம் சென்ற சண்முகரத்தினம் மற்றும் திலகவதி யாழ்ப்பாணம், சரவணபவன், மாணிக்கம் சர்ஜி பிரான்ஸ், பத்மாதேவி சர்ஜி பிரான்ஸ், தர்மரட்னம் பிரான்ஸ், தியாகராணி பிரான்ஸ், லோகநாதன் கிளிநொச்சி, மனோரஞ்சி கிளிநொச்சி, வவுனியா கோகுல கௌரி உதயகுல சிங்கம் ஆகியோரின் அன்பு மைத்துணரும் ஆவார். அன்னாரின் ஈமைக்கிரியைகள் 12/11/2025 புதன்கிழமை காலை 8 மணி முதல் 93 430 வில்தனோஸ் இலக்கம் 95 ரூ மாசல் சம்பா என்ற முகவரியில் அமைந்துள்ள மயானத்தில் நடைபெற்று பிற்பகல் 2 மணிக்கு தகனக்கிரியை நடைபெறும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் யாவேரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு செல்லம்மா மணி மனைவி 0033 950 30 24 51, குமணன் சகோதரன் 0033 666 97 33 08, உசன் மகன் 0033 781 91 66 32, நந்தா மருமகன் 0033 617 67 72 55, ரூபன் மருமகன் 0033 634 01 22 40. இலங்கை மேல் நீதிமன்ற மாண்புமிகு முன்னாள் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்களுக்கான சேவை நலன் பாராட்டு விழா பரிசில் 11/11/2025 செவ்வாய்க்கிழமை பிரான்ஸ் தமிழ் பொது பணி அமைப்புகளின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டில் நடைபெறுகிறது. நவம்பர் 1 லண்டனில் வேலணை மக்களால் முன்னாள் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்களுக்கான சேவை நலன் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இலங்கையில் நீதிபதியாக பணியாற்றி வெள்ளி விழா கண்ட இலங்கை மேல் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி மாணிக்கவாசகர் இளஞ்செழியன் அவர்களை வாழ்த்தி வரவேற்று மதிப்பளிக்க பிரான்ஸ் வாழ் தமிழ் மக்கள் அனைவரும் அன்புடன் அழைக்கப்படுகின்றனர். பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோன் நவம்பர் மாதத்தில் 3 நாட்கள் லத்தீன் அமெரிக்க நாடுகளுக்கான அரசு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்கிறார். இந்த சுற்றுப்பயணத்தில் அர்ஜென்டினா, பிரேசில், சிலி ஆகிய நாடுகளுக்கு செல்கின்றார். இந்த சுற்றுப்பயணம் பிரான்சின் லத்தீன் அமெரிக்க நாடுகளுடன் புதிய ஒத்துழைப்பு கட்டமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. நவம்பர் 18-19 தேதிகளில் அர்ஜென்டினாவுக்கு செல்கின்றார். அர்ஜென்டின ஜனாதிபதி ஜேவியர் மிலேயுடனான சந்திப்பில் சுற்றுச்சூழல் வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்து பேசவுள்ளார். நவம்பர் 19-20 தேதிகளில் G20 மாநாட்டில் கலந்து கொள்கிறார். 20-21 தேதிகளில் அவர் சிலி நாட்டுக்கு
பயணிக்கின்றார். பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் 2026 நிதிநிலை அறிக்கை விவாதம் தொடர்கிறது. பிரான்சின் இடதுசாரி கட்சிகள் நிதிநிலை அறிக்கை விவாதத்தை புறக்கணித்துள்ளன. அவர்கள் வலுவான வரி நீதி நடவடிக்கைகளை கோருகின்றனர். இடதுசாரி கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் நிதிநிலை அறிக்கை தடைகளை எதிர்கொள்கிறது. அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டு வாழ் பிரஜைகளுக்கான வரியை மீண்டும் கொண்டு வந்துள்ளனர். சமூக பாதுகாப்பு நிதி சட்ட வரைவு தொடர்பான விவாதம் நவம்பர் 23ஆம் தேதிக்குள் முடிக்கப்பட வேண்டும். இடதுசாரி கட்சிகளின் புறக்கணிப்பு நிதி சட்ட வரைவின் எதிர்காலத்தை சந்தேகத்திற்கு உட்படுத்துகிறது. வரி நீதி மற்றும் சமூக பாதுகாப்பு நிதி தொடர்பான விவாதங்கள் நாடாளுமன்றத்தில் தொடர்கின்றன. வணக்கம். உங்கள் வீடுகளை தளபாடங்களால் அழகுபடுத்த இங்கே வாருங்கள். உங்கள் படுக்கை அறைகளும் இவ்வாறே அமையட்டும். 1290 யூரோக்கு கட்டில், மெத்தை, ட்ரெஸ்ஸிங் டேபிள், கபர்ட், பெட்சைட் டேபிள். தாமதிக்காமல் வருகை தந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து தளபாடங்களையும் தாராளமாக தெரிவு செய்து கொள்ளுங்கள். பங்களாதேஷ் ஃபர்னிச்சர் பாரி, 160 அவென்யூ பால் வாயோங் குச்சரியார், லா கார்னர். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா இலக்கம் 5 புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. 1000 யூரோக்கு எங்களிடம் தங்க நகைகள் வாங்குவோருக்கு விசேட தங்கப்பரிசு. இசான் ஜுவல்லரியில் தங்க நகைகள் தெரிவு செய்யுங்கள். 4 தடவைகளில் வட்டியின்றி பணம் செலுத்தலாம். வாருங்கள், உங்க விருப்பம் போல் எங்க தங்க நகைகளை தெரிவு செய்து மகிழுங்கள். ஈசன் ஜுவல்லரி இலக்கம் 8 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கோர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கோர்னோஃப். பிரான்ஸ் தேசிய சபையில் நடைபெறும் விவாதங்களில் நிதிநிலை அறிக்கையின் வருவாய் பகுதி குறித்து கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. முதலில் திட்டமிட்டபடி நவம்பர் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இந்த பகுதிக்கான வாக்கெடுப்பு நடைபெறவில்லை. நிதிநிலை அறிக்கை சட்டவரைவு மீண்டும் நவம்பர் 13ஆம் தேதி தேசிய சபைக்கு கொண்டுவரப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் காலக்கெடுவின்படி சட்டமன்றத்திற்கு நிதிநிலை அறிக்கை அனுப்பப்படும் முன் 10 நாட்கள் அவகாசம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. நிதிநிலை அறிக்கை சட்டவரைவு குறித்த விவாதங்கள் தொடர்ந்து நடைபெறும். நவம்பர் 13ஆம் தேதி மீண்டும் தேசிய சபையில் இது விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் பிரதமர் செபஸ்டியன் லுகோர்னோவின் அரசாங்கம் 2026ஆம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மற்றும் சமூக பாதுகாப்புக்கான நிதி அறிக்கை ஆகிய இரண்டையும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற போராடி வருகிறது. அரசாங்கத்தின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படுவதை தவிர்ப்பதற்காக 2023 பெரும் போராட்டங்களுக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்ட சர்ச்சைக்குரிய ஓய்வூதிய சீர்திருத்தம் ஓய்வு பெறும் வயதை 64ஆக உயர்த்துதல் தற்காலிகமாக ஜனவரி 2028 வரை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு மேற்கொள்ளப்பட்ட முடிவினால் மேக்ரோனின் சொந்த கூட்டணியிலேயே பிளவுகள் ஏற்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகியுள்ளன. பிரான்ஸ் அரசாங்கத்தின் புதிய செலவு திட்டம் அரசியல் நிலையற்ற தன்மை மற்றும் சமூக நீதி கோரிக்கைகள் தொடர்பாக எதிர்காலத்தில் போராட்டங்கள் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த போராட்டங்கள் பிரான்சின் சமூக அரசியல் நிலைமைகளை பெரிதும் பாதிக்கும் என்றும் பொதுமக்களின் வாழ்வாதாரம், போக்குவரத்து, பொது சேவைகள் பாதிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி பிரான்சில் ப்ளோக்கோன் 2 எல்லாவற்றையும் முடக்குதல் என்ற பெயரில் பெரும் போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் அரசின் செலவு குறைப்பு நடவடிக்கைகள், அரசியல் நிலையற்ற தன்மை,
சமூக நீதி கோரிக்கைகளுக்கு எதிராக நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் லட்சக்கணக்கான மக்கள் பங்கேற்றார்கள். பாரிஸ், லியோன், மாசை, துலூஸ் ஆகிய நகரங்களில் போக்குவரத்து, பாடசாலைகள், பொது சேவைகள் என்பன பாதிப்படைந்தன. போராட்டக்காரர்கள் வீதிகளை மறித்து தீயிட்டு காவல்துறையினருடன் மோதல்களிலும் ஈடுபட்டார்கள். இந்த போராட்டம் பிரான்சின் அரசியல் சமூக நிலைமைகளை பெரிதும் பாதித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர் அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள். யாழ் மலர்கள் பூக்கடை, இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தினோ முன்பாக. பாரிஸ் லோவ்ர் அருங்காட்சியகத்தில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அக்டோபர் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்த கொள்ளை சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மேலும் 5 பேர் அக்டோபர் 29 புதன்கிழமை மாலை பாரிஸ் பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் கைது செய்யப்பட்டதை பாரிஸ் பொது வழக்குரைஞர் ஏர்த்தியல் வானொலியில் உறுதிப்படுத்தியுள்ளார். தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கும் 5 பேர்களில் ஒருவர் கொள்ளை நடந்த பொழுது அங்கு இருந்ததாகவும் விசாரணையாளர்களின் முக்கிய இலக்காக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட ஒருவரின் DNA ஆதாரம் கொள்ளையுடன் தொடர்புடையதாக உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்கள் தற்பொழுது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். பாரிஸ் லோவ்ர் அருங்காட்சியகத்தில் நடந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக விசாரணைகள் மிக வேகமாக நடைபெற்று வருகின்றன. நேபாளத்தில் பனிச்சரிவு புயலில் சிக்கி ஒரு பிரெஞ்சு நாட்டவர் உட்பட 9 பேர் பலியாகியுள்ளனர். ஹிமாலயத்தில் ஏற்பட்ட கடுமையான பனிப்புயலும் பனிச்சரிவும் நேபாளத்தில் 9 பேரின் உயிரை காவு கொண்டுள்ளது. அவர்களில் 5 இத்தாலிய மலை ஏறுபவர்கள் என்றும் ஒரு பிரெஞ்சு மலை ஏறுபவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அதிகாரிகள் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளனர். 2 தனித்தனி விபத்துக்கள் நேபாளத்தில் பனிப்பொழிவு மலைகளில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்தின் கிழக்கே அமைந்துள்ள 5630 மீட்டர் உயரமான மலையில் இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் ஆண்டுதோறும் நடைபெறும் வணக்கம் ஐரோப்பா 2026 உங்கள் அபிமான பாடகர்கள் இசை கலைஞர்கள் இலையுதிர் காலத்தில் உதிர்ந்தார என்னையவன் இளவேனின் நாளில் உதிர்ந்தார். ஜனவரி 1ஆம் தேதி ஜெர்மனி ஒபர்ஹவுசனில் வணக்கம் ஐரோப்பா வருகை தர யாவரும் இப்பொழுதே தயாராகுங்கள்.